நான் அதை குறித்து உங்களோட கூட சொல்றேன். 3 காரியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவங்க 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 அதை பெற்றுக்கொள்றதுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இத நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஆண்டவர் அந்த சேஷ்டபுத்திர பாகம் எப்படி உனக்கு தெரியாம உங்ககிட்ட இருக்குன்றத ஆண்டவர் தெளிவுபடுத்த போறாங்க. எது நிமித்தம் இந்த ஏசா இழந்து போனான்னா, சாப்பாடுனால நிறைய விஷயத்தை இழந்துருவோம். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் காண்பித்து கொடுக்கிறாரு. சமைக்கணும், சாப்பாடின் காரியம், இதனால எதை இழந்து போயிருவோம் தெரியுமா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற 3 ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு, சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அந்த வசனத்துக்கே திரும்ப உங்களோட கூட நான் பேசுகிறேன். முதல் காரியம், அந்த கர்த்தருடைய முதல் சிறப்பான பங்கு அந்த சேஷ்டபுத்திர பாகனுக்கு கிடைக்குமா? கர்த்தர் எதை பெஸ்டா வச்சிருக்காரோ அதுல சிறப்பானது, பெஸ்டா வச்சிருக்கிறதுல சிறப்பானது அந்த சேஷ்டபுத்திர பாகம் இருக்கிறவனுக்கு கிடைக்குமா? எங்க வீட்டுல நான் தாங்க ரட்சிக்கப்பட்டேன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனை தேடிட்டு இருக்கியா? எனக்கு என்னங்க இருக்குன்னா கர்த்தர் சொல்றாரு, ஒரு சிறப்பானது கர்த்தர் வைத்திருக்கிறதுல ஒரு சிறப்பு உனக்கு ஒண்ணு இருக்கு. இரண்டாவது காரியம், கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் வம்சத்துக்கு கூறிய உன் ஆசீர்வாதம் என்ன இருக்கோ அது ஓ மூலமா உன் பிள்ளைகளுக்கோ உன் குடும்பத்துக்கு கடந்து வர்றதுக்குரியது ஓ மூலமா வந்து இறங்குது. வம்சத்தின் ஆசீர்வாதம். சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து உங்கள்கிட்ட சொல்றேன். முதல் காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இரண்டாவது காரியம் வம்சத்தின் ஆசீர்வாதம். அது அவன் மேல இருக்கும் எப்பயுமே. என்னன்னா, பரம்பரையா ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருது பாருங்க, அந்த ஆசீர்வாதம் அந்த சேஷ்டபுத்திர பாகம் அவன் மேல இருக்குமா? நான் முதல் பலன்னா ஓ மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கும்பா. விசுவாசிக்கிறியா? மூணாவது காரியம், தகப்பனுடைய அந்த அவனுடைய எல்லா சொத்து இருக்கு பாருங்க, ஆஸ்திரிகள் சொத்து எல்லாமே, அந்த காரியத்தை பெற்றோர்களின் ஆசீர்வாதம் அவன் மேல இருக்குமா? 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், ரெண்டாவது வம்சங்களின் பரம்பரையா வரக்கூடிய ஆசீர்வாதம். சாபம் இல்லைங்க, ஆசீர்வாதம் மட்டும் வருமா? சேஷ்டபுத்திர. அப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த 3